ஆனா முதலமைச்சரும் ஒண்ணுத்துக்கு மட்டும் சம்பந்தம் இருக்கு. இந்த சாராயம் டாஸ்மாக் விற்கிறதுக்கும் முதலமைச்சருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இதற்கு காரணம் எல்லாமே திமுக காரங்க தான். தப்பி தவறி வந்துடுச்சுன்னா உங்கள் பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் மறந்து சந்து சந்தா வித்துட்டு இருக்கிறான். இதுக்கு முன்பு சாராயம், கள்ளச்சாராயம், டாஸ்மாக் சாராயம் சந்துகள் இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலும் வருகின்ற தேர்தலில் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். திமுக கூட்டணி டெபாசிட்டை இழக்க. தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகள், விவசாய தொழிலை சார்ந்தவர்கள் 63 விழுக்காடு. ஆனால் அவர்கள் இன்று அதிக வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள். ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? என்னப்பா, முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கு சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சருக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சருக்கும் சுகாதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சருக்கும் வேலை வாய்ப்புக்கும் சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சருக்கும் எதுக்குமே சம்பந்தம் இருக்கா? இல்லவே கிடையாது, எதுவும் கிடையாது. பிறகு எதுக்கு ஒரு முதலமைச்சர், எதுக்கு ஒரு நிர்வாகம், எதுக்கு ஒரு ஆட்சி? ஆனா முதலமைச்சரும் ஒண்ணுத்துக்கு மட்டும் சம்பந்தம் இருக்கியா? இந்த சாராயம் டாஸ்மாக் விற்கிறதுக்கும் முதலமைச்சருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இந்த கஞ்சா விற்கிறதுக்கும் போதைப் பொருள் தமிழ்நாட்டை விற்கிறதுக்கும் முதலமைச்சருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இந்த மணல் கொள்ளை அடிக்கிறதுக்கும் முதலமைச்சர் அவருக்கும் நிறைய சம்பந்தம். ஏன்னா இவர் தான் முதலமைச்சர், இவரெல்லாம் அதை தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்தாதவர் முதலமைச்சர். பிறகு இவர் ஆட்சி செய்யலாமா? நிச்சயமா செய்யக்கூடாது. இங்க வந்திருக்கின்ற என் தாய்மார்கள் நிறைய வந்திருக்கு, உங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்திமா, அதாவதுமா, இந்தியாவிலேயே அதிக போதைப் பொருள் விற்கின்ற மாநிலம் பஞ்சாபா இருந்தது. பஞ்சாபுக்கு எங்க போதைப் பொருள் வரும்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு, எல்லையில் இருக்கு, அங்கிருந்து பஞ்சாபுக்கு வரும். பஞ்சாப்ல 10 வயசு 12 வயசு பிள்ளைங்களாம் போதை ஊசி, போதை மாத்திரை, போதை மருந்தெல்லாம் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ பஞ்சாபை விட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக போதை பழக்கம் இங்க இருக்குன்னு ஆய்வுகள் சொல்றாங்க. ஆய்வுகள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஏமா, மது குடிச்சா அது நாத்தடிக்கும், வீட்டுக்கு வந்தானா நாத்தடிக்கும், தெரிஞ்சு போயிடும் ஏதோ குடிச்சிட்டு வந்தான். ஆனால் போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் மாட்டம் வருவான், வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், தூங்குவான், வெளியில் போவான். அப்படி 1 வருஷம் பயன்படுத்தினானா அவனை மீட்டெடுக்க முடியாது. இதற்கு காரணம் எல்லாமே திமுக காரங்க தான் காரணம். திமுக ஆட்சி, முதலமைச்சர் தான் காரணம். அதுக்கு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், ஒரு டாக்டரா நான் சொல்றேன், என் தம்பிகள், என் தங்கைகள், தமிழ்நாட்டில் எல்லாமே என் தம்பிகள் தங்கைகள் தான் இருக்காங்க. நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். அடுத்த தலைமுறை நல்லா இருந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் நான் சொல்றேன். தப்பி தவறி திமுக அடுத்த முறை வந்துடுச்சுன்னா, வராது, தப்பி தவறி வந்துடுச்சுன்னா உங்கள் பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடணும். ஏன்னா அந்த நிலையில தான் இருக்கு இன்னைக்கு. சந்து சந்தா வித்துட்டு இருக்கிறான். இதுக்கு முன்பு சாராயம், கள்ளச்சாராயம், டாஸ்மாக் சாராயம் சந்துகளில் எப்படி வித்தானோ, இன்னைக்கு கஞ்சா, அபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட்டமின் போன்ற விதவிதமான போதை மாத்திரை, போதை பவுடர் சந்து சந்தா வித்துட்டு இருக்கிறான். காவல்துறைக்கு தெரியாம எதுவும் விற்க முடியாது, தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நான் சொல்றது, தமிழ்நாட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி திமுகவை அப்புறப்படுத்துங்கள், திமுகவை ஒதுக்குங்கள். திமுக இந்த மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதில் எனக்கு ஒரு ஆசை, இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலும் வருகின்ற தேர்தலில் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். திமுக கூட்டணி டெபாசிட்டை இழக்க முடியுமா? என் தம்பிகளால் முடியாது எதுவும் கிடையாது, என் தம்பிகள் தங்கைகளால் முடியாது எதுவும் கிடையாது.